டையர்ட். ஜீவாவும் கலாவும் காணும் சொல்லி வயிற்று அடுப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். டார்லிங்க டார்லிங்க. கவலைப்படாத டார்லிங், ஜீவா நல்லா ஆளு வந்துடும். சப்போஸ் வரலன்னா டிக்கெட்டை வாபஸ் பண்ணிடு. வாய மூடு, வயிற்றுச்சா கலப்பாத. இவ்வளவு ரூபாய விட்டுறா. நல்ல கதை. ஆமா வாங்க 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 வாங்க. ஆமா ஏமா ஜீவா வரல? ஜீவா நேரத்துக்கே வந்துட்டானே. அப்ப எங்க வழியில எங்கேயா சப்த சாடுறாரா? ஆமா நீங்க தம்பி வலை கட்டாம ஆகாசத்துல ஆடுறான்னு பேப்பர்ல பார்த்து மனசு கேட்கல. சத்தா வாசிட்டு வந்தோம். ஐயோ நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க. மேனேஜர் மேனேஜர் இங்க வா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொண்டு போய் உட்கார வை. தைரியத்தை பாத்தியா? சரிதான். இவன் கத்திக்கு சாண பிடிக்கிறவன் போல இருக்கு. மிஷினை தேடிக்கிட்டு போறான். எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பறக்கும் வீரர் ஜீவாவும் பறக்கும் பாவை கலாவும் பறந்து வந்து விட்டார்கள். இதோ உங்கள் முன் வலை இல்லாமல் ஆடப் போகிறார்கள்.
ஜானி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண. உண்மை யாருடைய ஆள் நீ? டாக்டர் ரங்கசாமி வாங்க. என் மேல சந்தேகமா? மிஸ்டர் ஜீவா, நீங்க நினைக்கிறது தப்பு. பிளீஸ் நில்லுங்க. வக்கீல் சார் தாராளமா வர்றேன். சட்டம் படிச்சவனா என்ன குற்றவாளியாக்க பாக்குறேன், பார்க்கலாம். நீ உயிரோடு இருக்கணும்னா உண்மையை சொல்லணும். இந்த பையனுங்க 2 பேரும் புளி குண்டா திறந்து போனாங்க. தலையில் அடிச்சு கொண்டாந்துட்டேன். தேங்க்யூ பா. இவங்க 2 பேரும் அவங்களோட நிறுத்துங்க. உனக்கு எதிரில் யாரா இருக்காங்க பாரு. பார்த்துட்டு கொலை செய்ய உன தூண்டினது யாரு? ஏன் தூண்டினாங்க? நீ யாரு? உனக்கு அவங்களுக்கு என்ன உறவு? உள்ளத உள்ளபடி சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. இதுக்கெல்லாம் காரணம் நீயா தண்டபாணி மேல கத்தி எறிஞ்ச? அழாம சொல்லு சாந்தா. நீயா இந்த பாதகத்தை செஞ்ச? வேற நான் என்ன சொல்ல முடியும்? என்ன நானே தற்கொலை செய்துக்கத்தான் அந்த கத்தியை கொண்டு வந்தேன். ஆனா தற்கொலையா? உனக்கு என்னமா அப்படிப்பட்ட துன்பம்? சொல்றேன் கேளு. எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம் நீங்க. அந்த தெய்வத்துக்கு தான் என் உடலையும் உயிரையும் அர்ப்பணிச்சிருந்தேன். சத்தியமா சொல்றேன். வாழ்ந்தா உங்களுக்கு மனைவியா வாழணும், இல்ல சாகணும். இந்த எண்ணத்துலதான் நான் உங்க வீட்டுல இருந்தேன். ஐயோ, இப்படியா உன் நிலைமை? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் துரதிருஷ்டம், திடீர்னு வந்த கலாவை நீங்க காதலிக்க ஆரம்பிச்சீங்க. எனக்கு ஆத்திரமும் அழுகிய வந்தது. அன்னைக்கே சாகர முடிவுக்கு வந்தேன். காதலுக்குள்ள வலுவோ வெறியோ தெரியல. என் இதயத்துல இன்னொரு எண்ணம் வந்தது. சாவு எனக்கா கலாவுக்கா? என் எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுக்க தண்டபாணி வந்து சேர்ந்தான். அவனும் விடாம முயற்சி செய்தான். ஆனா கடைசி வரைக்கும் விதி கலாவுக்கு சாதகமாகவே இருந்துச்சு. எதிர்பாராத விதமா தண்டபாணி என்னை காட்டி கொடுக்க முயற்சி செய்தான். அதுக்குள்ள அவனை கொண்டுட்டு தப்பி ஓடி போய் செத்திடலாம்னு கத்தி எறிஞ்சு. ஆனா என் விதி எப்படியோ ஆயிடுச்சு. என்னை எல்லாரும் மன்னிச்சிருக்கு. சாந்தா, உன் குழந்தை உள்ளத்தையும் அழியாத அன்பையும் ஓயாத உழைப்பையும் தூய்மையான எண்ணத்தையும் என்னால மறக்கவே முடியும். நீ சொல்ற மாதிரி இயற்கை இப்படிப்பட்ட ஒரு சதி செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாந்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னை என் சகோதரி மாதிரி நினைக்கிறேன். கடவுள் நமக்குள்ள இப்படி ஒரு கொடுமை செய்யும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏதோ நடக்காத நடந்துருச்சு. எவ்வளவு பெரிய முக்கியமான காரணமா இருந்தாலும் குற்றத்தை மறைக்க கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், என்ன அழைச்சிட்டு போங்க. அம்மா, உங்களுக்கு மருமகளா இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லம்மா. வர்றேன். சார், 1 மினிட். அந்த தண்டபாணிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன். ஓஹோ, பயமா அவங்க 2 பேரையும் கொண்டாங்க.
இந்த ஒண்ணுத்துக்கு உதவாத ஒதியங்கட்டைங்க இருக்குதே, இவனுக்கு தான் இந்த டென்ட்டுக்கு தீ வைக்க பார்த்தான். புலிச்சிங்க தென்ன அவுத்து விட்டான். இழுத்துக்கிட்டு போங்க, பாக்கி விவகாரத்தாங்கன்னு சொல்றேன். யாரு யாரு ஜீவா தம்பி, கழுத்து சுத்தி கை போறதுக்கு பதிலா மாலை போகணும். இந்தாங்க காதலர் பரிசு, பேங்க் பாஸ்புக். உங்க அப்பா கொடுத்த 2 லட்சம் ரூபாய உன் பேர்லயே பேங்க்ல போட்டேன். இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே. தெரிய பாரு. இது தெரியாம எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்க. என் ராசி. எங்க அத்தை கலாவை தேட சொல்லி ஜீவாவை கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே கலாவை எனக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில தான். எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனா கலா ஜீவாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா. நம்ம வேதாச்சலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் என் மேலதான் வந்திருக்கும். அதனால தான் மாமா செத்து போன அன்னைக்கு அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும், பழசெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. என் மகனுக்கு மருமகளுக்கும் மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே மனசு ஒத்து போச்சுன்னு நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. இங்க கல்யாணம் ஆகி ஒத்துமைக்கு வராத கேஸ் ஒண்ணு நிக்கிது. ஃபேமிலி சீக்கிரத்தை இப்படி அவுட் பண்ணலாமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. நீதான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டி. இப்ப ஓடுதானே இருக்கு. பாஸ், என்ன மூலையே இல்ல? அது ஒரு மூலையில இருக்குது, இங்க எப்படி இருக்குது? நம்மளை பத்தி கவலையப்படாதீங்க. நானும் திட்டலாம், அவளும் திட்டலாம். அச்சா அச்சா. பத்தில திட்டலாங்கிற அச்சா அச்சா. பாசையும் புரியாது, எங்களுக்கு கூட சண்டையும் வராது. ஆ? ஜெசி, அது என்னாச்சு? இது புது வச்சு புதுச்சி 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 இல்ல இல்ல, இது பழச்சி. இது பழச்சி. இதுதான் புதுச்சி. போடு போடு, மாலை மாலை போட்டுக்க, மாலை போடு, மாலை போடு, கையை தட்டு.